6ஆம் வசனம். சங்கீதம் 95 6ஆம் வசனம். நம்மை உண்டாக்கின கர்த்தருக்கு முன்பாக நாம் பணிந்து குனிந்து முழங்கால் படியிட கடவோம். வாருங்கள். நம்ம உண்டாக்கின கர்த்தர். அப்படித்தானே இருக்கு. மறுபடி படி பாப்பா சத்தமா. நம்மை உண்டாக்கின கர்த்தருக்கு முன்பாக நாம் பணிந்து குனிந்து முழங்கால் படியிட கடவோம். நேத்து செய்தி கேட்டவர்களுக்கு இன்னைக்கு தொடர்ச்சியா போனா புரியும். ஆனா நேற்று செய்தியை கேட்காத மற்றவர்களுக்கு இப்ப தொடர்ச்சி செய்தியை புரியாததுனாலே என்னையே பாருங்க. ஒரு 5 நிமிஷத்துக்குள்ள நேற்று பிரசங்கம் பண்ணத விளக்கமா சொல்லிறேன். ஆதியாம் புத்தகத்தில் 4ஆம் அதிகாரம் 26ஆம் வசனத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது, அவர்கள் முதலாக கர்த்தரை தொழுது கொள்ள ஆரம்பித்தார்கள். மனுஷர் கர்த்தரை முதலாக தொழுது கொள்ள ஆரம்பித்தார்கள். ஆதாம் ஏவாள் படைக்கப்பட்டார்கள். அவர்கள் பிள்ளைகள் பெற்றார்கள். எவ்வளவு காலம்னு தெரியாது, நாட்கள் ஓடுது. ஆனா அப்பா அம்மா பிள்ளைகளுக்கு கடவுளைக்கு பத்தி சொல்லி கொடுத்திருக்காங்க. அதனால காயின் லேண்ட்லார்டா இருந்தான், நிலக்கிழார் விவசாயியா இருந்தான். விவசாயம் பண்ணின வருமானத்தில் கனிகளை எடுத்துக்கொண்டு கடவுளுக்கு காணிக்கை செலுத்தும்படி வந்திருந்தான். அவனுடைய தம்பி ஆகிய ஆபேல் ஆடு மேய்க்கிறவனா இருந்தான், செப்பாடா மேய்ப்பனா இருந்தான். அவன் ஆடுகளிலே முதன்மையான அருமையான கொழுமையான நல்ல பலியாக காணிக்கையாக கடவுளுக்கு கொண்டு வந்தான். காயினுடைய காணிக்கைகளை ஆண்டவன் நிராகரித்தார். ஆபேலின் காணிக்கையை அவனையும் சேர்த்து அங்கீகரித்தார். என் காணிக்கையை இந்த ஆபேலுக்கு முன்னாடி என்ன நிராகரித்த தேவனை சும்மா விட மாட்டேன்னு மனதில் ஒரு காய்மாகாரம் வருகிறது, எரிச்சல் வருகிறது, கோபம் வருகிறது. ஆபேல் கொடுத்த காணிக்கை அங்கீகரிச்சுட்டாரா? அவனை கொன்னுட்டோம்னா அடுத்து நான் கொடுக்கிற காணிக்கைத்தானே அவர் வாங்கணும், நான் கொடுத்தா தானே அவர் பொழப்பு ஓடும் அப்படின்னு நினைச்சு காயின் ஆபேலை கொலை செய்தான். அவன் ரத்தம் பூமியில் சிந்தப்பட்டது. அவன் ரத்தம் தன் சகோதரனை குற்றப்படுத்தி கடவுளோடு பேசினது. ஆபேலின் ரத்தம் காயினை குற்றப்படுத்தி கடவுளோடு பேசி இறங்கி வந்தார்கள். காயினே, உன் சகோதரனை ஏன் கொலை செய்தாய்? நீ நன்மை செய்யாவிடில் பாவம் உன் வாசப்படியில் படுத்து கிடக்கும் அல்லவா? அவனை ஏன் கொலை செய்ய? அவனுடைய ரத்தம் என்னை கூப்பிட்டு சொல்லுச்சு. அவன் இல்லை இல்லைன்னு மறுத்தான். கடவுளுக்கு முன்னாடி மறுக்க முடியாது, சரணடைந்தான். அவன் நெத்தியிலே தழும்பு உண்டாகும்படி ஒரு காயப்படுத்தி விட்டார். உன்னை பார்க்கிற எவனும் உன்மேல் பழி சுமரும் என்று சொல்லிவிட்டார். அந்த காயினும் ஆபேலுக்கும் நடந்த வன்மத்திலே, கொலைபாதகத்திலே கடவுளுக்கு பலி செலுத்துகிற அந்த ஆராதனை முடிஞ்சு போச்சு. அது வரைக்கும் ஆதாம் ஏவாள் குடும்பத்தில் முதலா தொழுது கொள்ளல, ஆனா பலி செலுத்தினான் இருக்கு. தொழுது கொள்றது ரெண்டாவது தான்,
முதல்ல பலி செலுத்துறது தான் முதன்மை என்று கற்றுக் கொடுத்தார். அதை அவர்கள் ஃபாலோ பண்ணினார்கள். ஆனா இந்த கொலை சம்பவம் நடந்த பின்பு அந்த பலி செலுத்துகிற அந்த ஆராதனை தடைபட்டு போச்சு, நின்று போச்சு. எப்படி கொரோனா காலத்தில் நிறைய ஞாயிற்றுக்கிழமை ஆராதனைகள் நமக்கு தடையானதோ, அதே போல இந்த கொலைபாதகத்தின் மூலம் தடையாயிடுச்சு. பின்னும் ஆதாம் ஏவாளை அறிந்தான். ஏவாள் ஆபேலுக்கு பதிலாக சேத்து என்கிற ஒரு புத்திரனை பெற்றெடுத்தார். சேத்துவுக்கும் கல்யாணம் முடிஞ்சு அவனுக்கு ஒரு குமாரன் பிறந்தான். ஆதாமனுடைய பேரன் சேத்து மகம்பிள்ள பேரன். அப்படி பிறந்த உடனே தான் முதல் முறையாக மனுஷர் கர்த்தரை தொழுது கொண்டான்னு எழுதப்பட்டது. ஆமென் சொல்லுங்க. ஆமென். நீண்ட காலமா பலி செலுத்துகிற ஆராதனை முறை அற்றாலும் ஆபேலுக்கு பதிலாக சேத்து பிறந்து சேத்துக்கு ஒரு பிள்ளை பிறந்த உடனே மனுஷர்கள் கடவுளை தொழுது கொள்ள வேண்டும் என்று 4ஆம் அதிகாரத்தில் வாசிக்கிறோம். அதான் முத தொழுது. நேற்று அங்க என்ன சொன்னோம்னா, பரிசுத்த அலங்காரத்தோடு தொழுது கொள்ளு அப்படி சொன்னோம். தொழுது கொள்றதுனால என்ன நன்மை என்று, ஐஸ்வர்யம் உண்டாகும், ரட்சிப்பு உண்டாகும் அப்படின்னு சொல்லப்பட்டது. தொழுது கொள்ளுகிற பொழுதுலாம் கடவுளே அருகில வருகிறாரு, அவனுக்குள்ள வருகிறாரு அப்படின்னு சொன்னோம். தொழுது கொள்ளுதல் கடவுளுக்கு இஷ்டம், முக்கியம் அப்படின்னு உணர்த்தி பேசணும். ஆலயம் செல்வது சால சிறந்தது என்கிற பழமொழியின்படி கடவுளை தொழுது கொள்ள வேண்டியது மனுஷனுக்கு கிடைச்ச பாக்கியம் அப்படின்னு முடிச்சிட்டோம். இன்னைக்கு மறுபடியும் 96 மணி நாம் பணிந்து குடிந்து முழங்கால்படி கிடக்கிடுவோம். வாருங்கள். அப்ப எப்படி தொழுது கொள்ள வேண்டும் என்கிற ஒரு முறைமையை இந்த வசனம் சொல்லுது. யாரை தொழுது கொள்ள வேண்டும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது? நம்மளை உண்டாக்கினவரை தொழுது கொள்ளணும் போட்டிருக்கு. மனுஷனை படைச்ச கடவுள் யார்? நம்முடைய கர்த்தர். அவராலே உண்டாயிற்று, உண்டாக்கப்பட்டு எல்லாமே அவருக்காய் உண்டாயிற்று. ஆகவே ஆண்டவரை தொழுது கொள்ளணும். யாரெல்லாம் தொழுது கொள்ளணும் அப்படின்னு ஒரு கேள்விக்கு இன்னைக்கு ஒரு வசனம் வாசிங்க. 66 ஏசாயா வசனம் 22. ஏசாயா 66 வசனம் 22. நான் படைக்க போகின்ற புதிய வானமும் புதிய பூமியும் எனக்கு முன்னாடி நிற்கிறது போல உங்கள் சந்ததியும் உங்கள் நாமமா. அதை சேர்ந்து படிச்சா தான் புரியும். உங்கள் நாமமும் உங்கள் சந்ததியும் அப்படின்னா அது எப்படி இருக்கு? உங்கள் சந்ததியின் நாமமும் அப்படின்னு படிச்சா அது புரியும். ஆண்டவருக்கு மகிமை உண்டாகும்படிக்கு 23 படிங்க. நீங்க தப்பா படிச்சிருக்கீங்கன்னு நினைக்கிறேன். இதுதான் என்ன வசனம்? 23. அவங்க வேற படிச்சாங்க.
சரி படிங்க. இல்ல 2வது படிக்க சொல்லும் போது படிங்க. 23 படிங்க. அப்பொழுது அப்படிதுன்னு புடிச்சுக்கிட்டு அதுக்கப்புறம் மாதந்தோறும் ஓய்வு நாள் தோறும் மாம்சமான யாவரும் எனக்கு முன்பாக யாரெல்லாம் தொழுது கொள்ள வேண்டும் என்ற கேள்விக்கு பதில் இருக்கு. மாம்சமான யாவரும், உண்டாக்கப்பட்ட அனைவரும், உண்டாக்கினவரை தொழுது கொள்ள வேண்டும். நம்ம எல்லாம் மாம்சமானவர்கள் தானே. நம்ம எல்லாம் கர்த்தரை தொழுது கொள்ளணுமா இல்லையா? கண்டிப்பா தொழுது கொள்ளணும். உண்டாக்கினவரை தொழுது கொள்ளணும். எப்படி தொழுது கொள்ளணும்? பணிந்து குனிந்து முழங்கால் படிக்கிட்டு அவரை தொழுது கொள்ளணும். நேற்றைய தினத்திலே தொழுது கொள்கிற முறையில் ஒன்று சொன்னோம். சோத்திர பலியிட்டு சொல்லணும் அப்படின்னு சொன்னோம். தொழுது கொள்கிற பொழுது சோத்திரம் சோத்திரம் சோத்திரம்னு சொல்லணும்னு நேற்று தியானம் பண்ணோம். ஞாபகம் இருக்கா? இட்லி இட்லி பொங்கல் பொங்கல் நான் சொன்னேன். சோத்திரம் சோத்திரம். ஆமென். மாம்சமான யாவரும் தேவனை தொழுது கொள்ள வேண்டும் என்று எழுதப்பட்டிருக்கிறது. சங்கீதம் 14 வசனம் 4, சங்கீதம் 14 வசனம் 4. அக்கிரமக்காரர்களுக்கு ஒருவருக்கும் அறிவில்லையோ, அப்பத்தை பட்சிப்பது போல என்னுடைய ஜனத்தை பட்சிக்கிறார்களே. அவர்கள் அக்கிரமக்காரர்கள் கர்த்தரை தொழுது கொள்ளுகிறது இல்லை. யாரெல்லாம் கர்த்தரை தொழுது கொள்ளுகிறது இல்லையோ அவர்கள் அக்கிரமக்காரர் லிஸ்ட்ல இருக்காங்க. நீங்களும் சில நேரங்களில் அக்கிரமக்காரர்கள் ஒருவராய் காணப்படுகிறீர்களோ? அக்கிரமக்காரர்கள் ஒருவரும் கர்த்தரை தொழுது கொள்ளுகிறது இல்லை. நாம் தொழுது கொள்ளுகிற போதெல்லாம் கர்த்தர் சமீபமாய் இருக்கிறார். இவ்விதமான சீரை பெற்ற ஜனம் பாக்கியமுள்ள ஜனம். அவன் நம்ம கர்த்தரை தொழுது கொள்ளும்போது அவர் நம்ம கூட பக்கத்துக்கு வந்துறாரு. அவரை தொழுது கொள்ளலன்னா நம்ம அக்கிரமக்காரர்களா மாறிடும். அக்கிரமக்காரன் என்ன அர்த்தம்? 6 நாள் வேலை செய், 7ஆம் நாள் ஓய்ந்திரு. இதுதான் கிரமம், இதுதான் ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன், இதுதான் பிரமாணம், இதுதான் சட்டம், இதுதான் மனிதனுக்கு வகுத்து வைத்த இறைவனுடைய அறிவுரை. 6 நாள் நல்ல வேலை செய், மாடு மாதிரி உழ, 7ஆம் நாள் ரெஸ்ட் போடு. சரீரத்துக்கு ரெஸ்ட் போடு, ஆன்மாவுக்கு ரெஸ்ட் போடாத. ஆன்மாவுக்கு கடவுளை தேடு. நீ தொழுது கொள்ள வரலன்னா நீ கிரமத்துக்கு மாறான ஆளு, ஒழுங்குமுறைக்கு அப்பாற்பட்ட ஆளு. சொந்த கதைக்கும் சோக கதைக்கும் ஊர் சுத்துறதுக்கும் பொங்கி தின்னுட்டு டிவியை பார்த்து ஆன்னு மல்லாந்து உறங்குறதுக்கும் அக்கிரமக்காரர் தான் பேரு. 7ஆம் நாள்ல 24 மணி நேரத்துல ஒரு 2.5 மணி நேரம் கடவுளுக்குன்னு ஒதுக்க உனக்கு மனசு இல்லைன்னா நீ அக்கிரமக்காரன் தான். நீ கிரமத்துக்கு எதிரானவர் தான். என்ன பாடுபட்டாலும் அந்த 2.5 மணி நேரம் ஆண்டோட சன்னிதானத்துல போய் பணிந்து குனிந்து முழங்கால் படியிட்டு ஸ்தோத்திர பலியிட்டு தேவனை துதிச்சிட்டு நீ போ. அந்த வாரம் முழுதும் விடுதலையா இருக்கும், சந்தோஷமா இருக்கும், சமாதானமா இருக்கும், ஆசீர்வாதமா இருக்கும். இல்லன்னா குட்டியை பறி கொடுத்த கரடி மாதிரி பித்தம் பிடிச்சானவன். ஆண்டுடைய பரிசுத்த நாளை பரிசுத்த நாளா எண்ண வேண்டும் என்று எழுதப்பட்டது. ஆமென் சொல்லுங்க. சகரியா 14 வசனம் 17 18 படிக்கணும். சகரியா 14
வசனம் 17, 18. மல்கியாவுக்கு முன்னாடி, மத்தேயுக்கு முன்னாடி சகரியாவின் தீர்க்க தரிசன புத்தகம் 14ஆம் அதிகாரம் 17, 18. அப்பொழுதே போன எப்படி அதை நான் புரியணும் இல்ல, சொல்லணும் இல்ல. அப்பொழுது பூமியின் வம்சங்களில் சேனைகளின் கர்த்தராகிய ராஜாவை தொழுது கொள்ள எருசலேமுக்கு யாரெல்லாம் வராதவர்களோ அவர்கள் மேல் மழை வருஷிப்பதில்லை. நம்முடைய ராஜாவை தொழுது கொள்ளணும். நம்முடைய கத்தாதி கத்தாவும் ராஜாதி ராஜாவும் தேவாதி தேவனுமா இருக்கிற நம்மளை உண்டாக்கின தேவனை தொழுது கொள்ளணும். இந்த உலகத்துல உங்களா உல்லாசமா இருக்கலாம், ஜாலியா இருக்கலாம், மனைவி மக்களோடு குதூகலம் போடலாம். அதுதான் வாழ்க்கைன்னு நினைச்சு ஏமாந்துருவ, நரகத்துக்கு போயிடுவ, திவ்ய ராஜ்யத்திற்கு தூரமாயிடுவ. படைச்ச கடவுளை நினைக்க மறந்துட்டேன்னு வச்சுக்கோ, உன்ன மாதிரி பரிதபிக்கப்பட்ட ஆளு கிடையாது, சபிக்கப்பட்ட ஆளு உன்ன மாதிரி வேற யாரும் கிடையாது. ஒண்ணு புரிஞ்சுக்கோங்க, இருதயத்தில் ஆணி வச்சு எழுதுங்க. என்ன பாடுபட்டாலும் கர்த்தருடைய நாளிலே அப்படி சன்னிதானத்தில் இருப்பேன். ஆகாமிய கூடாரங்களில் வாசம் பண்றதை விட கர்த்தருடைய ஆலயத்தில் வாசப்படியவே தெரிந்து கொள்வேன் என்று சொன்ன கேரளா முதலமைச்சர் அவர்கள் தேவனுடைய ஆலயத்தில் வாசப்படியில் உட்கார்ந்துக்கு வராராம். சீஃப் மினிஸ்டர். நீங்களே மாத்திரம் அந்த நாட்டு முதலமைச்சர் இயேசுவின் பிள்ளை. கம்யூனிஸ்ட் வழியாக அவர் முதலமைச்சராக வந்திருந்தாலும் ஆண்டவரை தொழுது கொள்ளுகிற பிள்ளை. ராஜா சாலமோனுடைய அப்பாவாகிய சாலமோன் தாவீது சொல்றாரு, கர்த்தருடைய ஆலயத்துக்கு போவோம் வாங்கன்னு சொன்ன உடனே ராஜ பரம்பரை சொல்லுது, நான் மகிழ்ச்சியா இருந்தேன். பெண்களா அரகோர டிரெஸ்ல ஆடை விட்டு மீசிக்க போட்டு விருந்து உண்டு ரசங்களை பரிமாறி களிப்பா கொண்டாடுகிற ராஜாக்களுக்கு அதுதான் மகிழ்ச்சியா இருக்கும். மற்ற ராஜாக்களுக்கு அப்படி இருக்கும். ஆனா ஆண்டவரை தேடுகிற தொழுது கொள்ளுகிற தாவீது ராஜாவுக்கு அது அல்ல. ஆலயத்துக்கு போவோம் வாங்கன்னு சொன்ன உடனே அதுதான் எனக்கு மகிழ்ச்சியா இருந்துச்சு. நீங்க நிறைய பேர் சொல்றதை காட்டுங்க, சர்ச்சுக்கு போலியா? ஆமா, என்னத்த போய் அப்படி சொல்லுகிற நாவு நியாய தீர்ப்புக்கு வரும். சகோதரர் சிம்சோனுடைய மனைவி மரண படுக்கையின் வியாதியில கடந்தாலும் நான் செத்தாலும் சர்ச்சில் போய் சாகிறேன் ஐயா, என்ன போய் போட்டுருந்தாங்க. அந்த மகளை கொண்டு வந்து நம்முடைய கேப்டன் ஈசாக்காவுடைய வீட்டு கீழ்பத்தில் இப்ப புதுசா கட்டுக்கிற வீட்டுல கூரை செட்டு போட்டிருந்த சர்ச்சில் அங்க வந்து போட்டாங்க. செத்துட்டா. ஒரு காலத்துல ஜாதிகளுக்காக வைராக்கியமாய் வாழ்ந்தவன் சேலையை தூக்கி வரிஞ்சு கட்டிக்கிட்டு கம்ப அருவாளும் தூக்கிட்டு போய் பஸ்ஸெல்லாம் கொளுத்தி பெரிய ஒரு போராட்டத்துக்கு முதலாளா நான் ஒரு விசுவாசி கூட மறந்தவன். அப்படி தெரிஞ்சவன் கர்த்தரை அறிஞ்ச பண்பு, கர்த்தருக்கு மகிமையா மாறின பண்பு, நான் செத்தாலும் என்ன கோயில போய் போட்டு ஆலயத்துல போட்டு என் உசுர அங்க போட்டு அங்கதான் போச்சு. உங்க எண்ணமும் ஏக்கமும் என்னுடைய ஆலயத்தை நோக்கி இருக்கணும். எப்போது வருவீரையா, என் உள்ள ஏங்குதையான்னு அவர் வருகையை நோக்கி காத்திருக்கணும். வந்தா திம்பமதி வந்தா சாவம்,
யாரு கண்டா மோட்சமாவது நரகமாவது இப்படி தெனாவட்டு பேச்சில் நிறைய பேர் பேசிக்கிட்டு இருக்காங்க. தேவனுடைய பிள்ளைகளாகிய நீங்களும் நானும் ஒரு வார்த்தை கூட அப்படி சொல்லக்கூடாது. நம்மளை தகுதிப்படுத்துகிறவர் தேவன். நம்ம தகுதி இல்ல, சரியில்லை, பூரணர் ஆகல, நமக்கு ஏகப்பட்ட குறைபாடு இருக்கு. ஆனாலும் அவரை விடக்கூடாது, அவரை விடவே கூடாது. கடந்த வருஷத்துல அருமையான அம்மா குருபாக்கியம் குறுகிய காலத்துல கத்தரை எரிஞ்சு, குறுகிய காலத்துல கத்தரை உண்மையா தேடி, குறுகிய காலத்துல மரணத்தை சந்தித்து கத்தருக்குள் நித்திரடைந்தார்கள் என்று சொன்னால் இந்த வார்த்தை அவங்களுக்கு தான் தாகும். யார் செத்தாலும் கத்தருக்கு நித்திரடைந்தான் சொல்லிக்கிட்டு இருக்காங்க. ஆனா நான் சொல்றேன், குருபாக்கியத்துக்கு தான் அந்த வசனம் செல்லும்னு சொல்றேன். அவங்களுக்கு படிப்பறிவு இல்லை, நிறைய தெரியாது, ரொம்ப காலம் விசுவாசியா வாழல, பாட்டு தெரியாது, பைபிள் தெரியாது, வசனம் தெரியாது, ஒண்ணும் தெரியாது. அறிஞ்ச சத்தியத்துல உறுதியா இருந்து முடிவு வரைக்கும் ஓடி முடிச்சாங்க. நாமும் நமக்கு நியமிக்கப்பட்ட ஓட்டத்துல ஓடணும். மரணம் எப்போ வரட்டும் பரவாயில்ல, ஓடி முடிச்சிடணும். ஆமென் சொல்லுங்க. ஆமென். 17ஆம் வசனத்துல வாசித்தாரு. என்ன வாசித்தாரு? ராஜாவை தொழுது கொள்ள எருசலேமுக்கு வராதவர்கள். போதும், எருசலேம் என்றால் தேவ ஆலயம். ராஜா என்றால் தாவீது அல்ல, நம்முடைய இயேசு கிறிஸ்து மகாராஜா, ராஜாதி ராஜா இயேசு. அவனை தொழுது கொள்ள எருசலேமுக்கு போகணும் அந்த காலத்துல. இப்ப நமக்கு புதுப்பட்டி தான் அந்த எருசலேம் தேவாலயம். தொழுது கொள்ள வரணும் ராஜாவை. எனக்காக யாரும் வர வேண்டாம், என் பிள்ளைகளுக்காக யாரும் வர வேண்டாம், உங்களுக்காக உங்க பிள்ளைகளுக்காக வாங்க. என்னமோ பாஸ்ட காப்பாத்துறதுக்கு தான் நான் போய்கிட்டு இருக்கேன். ஆத்மா வாழணும்னா நீ ஆண்டவரை தேடு. அங்க போற ஜனங்களை பார்க்காத, அங்க போதிக்கிற போதகரை பார்க்காத, உனக்காக உயிர் கொடுத்த கடவுள் மட்டும் பாரு, உயிர் தந்த இயேசுவை மட்டும் பாரு. ஆமென் சொல்லுங்க. இந்த ஒரு இருதயம் நமக்குள்ள ஸ்ட்ராங்கா வந்துச்சுன்னா நம்முடைய விசுவாச வாழ்க்கை யாரும் அசைக்க முடியாது. மனுஷனுக்கு நான் போலையா, மக்களுக்கு நான் போல, போதகருக்காக நான் போல, எனக்காக உயிர் கொடுத்த கடவுளை மூச்சு இருக்கு வரை அவரை பாடுவேன், உயிர் உள்ளவரை அவரை ஆராதிப்பேன், அவரை தொழுது கொள்ளுவேன், கர்த்தரையே துதிப்பேன், காலமெல்லாம் துதிப்பேன். அவர் வல்லவர், அவர் நல்லவர். இருக்கிறவங்க மோசமா இருக்கட்டும், அவர் நல்லவர். போதகர் எப்படி இருக்கட்டும், அவர் நல்லவர். அந்த சபைக்கு போற புதுப்பட்டி மக்கள் மோசமான இருக்கட்டும், அவர் நல்லவர். இந்த எண்ணம் வந்துட்டா நம்ம விசுவாசத்தை யாரும் கெடுக்க முடியுமா? நம்ம பக்தியை தடுக்க முடியுமா? போன வாரத்துல சொன்னல, தாய் சபைன்னு சொல்லி கள்ள உபதேசம். வசனம் தான் நமக்கு முக்கியம், யாரும் முக்கியம் அல்ல. போதகர் முக்கியம் அல்ல, விசுவாசிகள் முக்கியம் அல்ல, யாரும் முக்கியம் அல்ல. எனக்கு கர்த்தருடைய வார்த்தை முக்கியம். இந்த வசனத்துக்கு மட்டும் ஒருவர் முக்கியம் கொடுத்துட்டான்னா அவர்கள் இடதுபுறம் வலதுபுறம் சாய மாட்டார்கள், ஸ்டடியா இருப்பாங்க, கர்த்தர் வரும் வரைக்கும் இருப்பாங்க. அதைத்தான் எதிர்பார்த்துக்கிட்டே இருக்கிறாரு. அதுக்குத்தான் என்னுடைய பாரமும் ஜபமும் இந்த ஊழிய தரிசனமா இருக்கு. என்ன பின்பற்ற வேண்டாம், இயேசுவை பின்பற்று. ஆமென் சொல்லுங்க. அந்த 18 படிங்கயா. சகரியா 14 17 படிச்சிட்டீங்க, மீதி தொடர்ந்து படிங்க. மழை வருஷிக்காத எகிப்தின் வம்சம் வராமலும் சேராமலும் போனால்
கூடார பண்டிகையில கூடார பண்டிகை ஆசரிக்க வராத ஜாதிகளை கர்த்தர் வாதிக்கும் வாதியையே அவர்கள் மேலும் வரும். இப்ப நான் உங்களுக்கு புரியும்படி சொல்றேன். எருசலேம் தேவாலயத்தில் வந்து ராஜாவாகிய கர்த்தரை தொழுது கொள்ளலனா மழை என்கிற ஆசீர்வாதம் இல்லை. அதுக்கு போல வாதை என்கிற கொடுமை வரும். நீ சர்ச்சுக்கு போனா அந்த வாரம் முழுதும் நீ வாதையில கிடப்ப. வாதம்னா தெரியுமா? வாதனை என்ன தெரியும்? வாதனை என்ன? காலு கை வராம கிடக்கிறது. கடவுளை தேட வேண்டிய உன் கால்கள் வேறு வழியில போன உன் காலு வாத வந்து கிடக்கும். கர்த்தரை தேடு. உன் கால்கள் மான்கள் கால்களை போல ஆகட்டும். வாஞ்சியா போகணும். சர்ச்சுக்கு போகும் பொழுது வாஞ்சியா போகணும். இன்னைக்கு கர்த்தருடைய நாள், இன்னைக்கு மனமகிழ்ச்சி நாள், இன்னைக்கு சந்தோஷ நாள். என் ஆத்மாவுக்காக ஆண்டவர் கொடுக்கிற ஆசீர்வாதமான மழை எனக்கு கிடைக்கும், உன் மேல ஊற்றப்படும். அந்த மழையில நனைஞ்சு நிரம்பி ஆண்டவரை துதிச்சு நீ மகிழணும்னு அந்த ராஜா விரும்புகிறாரு. ஆமா சொல்லுங்க. உன் ராஜா விரும்புகிறார். நீ மனவாட்டியா இருக்கிற, உனக்கு மணவாளனா இயேசு இருக்காரு. அதனால அவர்தான் நிரந்தர மணவாளன். உன்னை விட்டு விலகாத மணவாளன், கைவிடாத மணவாளன். நீ நம்பின புருஷன் செத்து போவான், இடையில கைவிடுவான், வேற ஒருத்தர் ஓடிடுவான். ஆனா இயேசு எப்பயுமே மாறாதவர். ஆமென். உன்னை விட்டு விலகவும் மாட்டார், கைவிடவும் மாட்டார். நல்லவர் தானே? அடுத்த படிங்க. யோவான் 4:21. யோவான் சுவிசேஷ புத்தகம் 4ஆம் அதிகாரம் 21ஆம் வசனத்திலிருந்து 24 வரை நீங்க புரியுறது மாதிரி படிங்க. உங்களுக்கு புரிஞ்சாதான் கேட்கிறவங்களுக்கும் புரியும். 4:21 அதற்கு இயேசு, ஸ்திரீயே, நான் சொல்லுகிறத நம்பு. நீங்கள் இந்த மலையிலும் எருசலேமில் மாத்திரமல்ல, எங்கும் பிதாவை தொழுது கொள்ளும் காலம் வருகிறது. நீங்கள் அறியாததை தொழுது கொள்ளுகிறீர்கள், நாங்கள் அறிந்திருக்கிறதை தொழுது கொள்ளுகிறோம். ஏனென்றால் ரட்சிப்பு யூதர்கள் வழியாய் வருகிறது. யூதகுலத்தில் பிறந்த இயேசுவின் வழியாய் வருகிறது. உண்மையாய் தொழுது கொள்ளுகிறவர்கள் பிதாவை ஆவியோடும் உண்மையோடும் தொழுது கொள் காலம் வரும். அது இப்பொழுதே வந்திருக்கிறது. தம்மை தொழுது கொள்ளுகிறவர்கள் இப்படிப்பட்டவளாய் இருக்கும்படி பிதாவானவர் விரும்புகிறார். தேவன் ஆவியாய் இருக்கிறார். அவரை தொழுது கொள்ளுகிறவர்கள் ஆவியோடும் உண்மையோடும் அவரை தொழுது கொள்ள வேண்டும். ஆமென் சொல்லுங்க. ஆவியோடும் உண்மையோடும் அப்படின்னா என்ன தெரியுமா? ஆவினா இருதயம், இருதயத்திலிருந்து தொழுது கொள்ளணுமா. அதுக்காகத்தான் இந்துக்கள் கோவில்களிலே தேங்காயை உடைச்சு வைக்கிறாங்க. எதுக்கு உடைச்சு வைக்கிறாங்கன்னா, உடைக்கப்பட்ட தேங்காவின் பருப்பு எப்படி வெண்மையா இருக்கிறதோ கடவுளுக்கு முன்னாடி இருதயம் வெள்ளையா இருக்கணும் அடையாளம். ஆமென். அந்த தேங்காய் தண்ணி எடுத்து 1 2 3 அப்படி தெளிக்கிறாங்கல்ல, பிதா குமாரன் பரிசுத்த ஆவிக்கு தெளிக்கிறாங்கல்ல, அதனுடைய அர்த்தம் என்னன்னா, நாம் கண்ணீர் விட வேண்டும் என்பதற்கு அடையாளமா. ஆமென். சும்மா கடமைக்கா தோத்திரம் அல்ல, கண்ணீரோடு கர்த்தருக்கு ஸ்தோத்திர பலியிடணும்.
10 மணி ஆராதனையா 10 நிமிஷத்துக்கு முன்னாடி வந்து ஒரு வாரமா முழங்கால் படிக்கிட்டு கண்ணீர் விட்டு உன் இருதயத்தை திறந்து வச்சு நீ அழுதைன்னா ஆண்டவர் அந்நாளின் ஜெபத்தை அந்த நாள் கேட்டது போல இந்நாளில் உன் கண்ணீரை காண்பார். உன் ஜெபத்தை பார். வீடு வீடா போய் அழுகாதே. ஒவ்வொரு நபர்த்தியா போய் உன் குடும்ப கஷ்டத்தை சொல்லாத. நேரமா இந்த ஆலயம் பூட்டப்படுறது கிடையாது. மற்ற ஆலயம் எப்படியோ இந்த ஆலயம் பூட்டப்படுறதில்லை. இது திறந்திருக்கும், இல்லைன்னா அது திறந்திருக்கும். திறந்தா இருக்கு. உனக்கு நேரம் கிடைக்கும் போது உன் மன கிளேசத்தை கடவுள்கிட்ட வந்து ஊத்திரு. முன்னாடி வந்து ஊத்து. யாரு பார்த்தா பார்க்காம போன 5 நிமிஷம் கண்ணீர் பிடிச்சிட்டு போனீங்கன்னா வாழ்க்கையில் அற்புதம் நடந்துகிட்டே இருக்கும். உன் குடும்பத்தில் அதிசயம் நடந்துகிட்டு இருக்கும். ஆகாத காரியம் அடக்கும், நடக்கும். முடியாத காரியம் முடியும். தீராத பிரச்சனை தீரும். நம்ம அதை செய்யறதில்லை. இது எளிதான ஒரு காரியம். அந்நாள் போனா சக்களத்தி தினமும் ஏசுனா மல்லடின்னு அதை பொறுத்துக்கிற மாதிரி தான் போனான். 2-3 கிலோமீட்டர் நடந்து போகணும். அந்த ஆலயத்தில் போய் அழுதா. அங்க இருக்கிற போதகர் பார்த்தாரு. என்ன இந்த பொம்பளை வெடிய கற்களை தட்டி போட்டு கோயிலுக்குள்ள வந்து கிடக்கான்னு நினைச்சு. என்ன அப்படி சொல்லாதிரும், நான் மனக்கிலேசம் உள்ள பெண். அப்படி என்றால் கர்த்தர் நிச்சயமா உன் ஜெபத்தை கேட்பார். நீ சொல்லுகிறபடியே ஒரு ஆண் குழந்தையை அணைத்துக் கொள்வார். ஆமென். ஆண்டவர் உண்மையுள்ளவர். அப்படியே செய்தார். உனக்கும் செய்வார். அவர்கள் எல்லாரும் அறியாத தெய்வத்தை தொழுதுகிட்டு இருக்காங்க. நம்ம அறிஞ்ச தெய்வத்தை தொழுதுகிறோம். அவங்களுக்கு நமக்கு வித்தியாசம். அறியாத தெய்வத்தை கும்பிடுற போறவங்க கூட பயபக்தியா சூடத்தையோ 10 குச்சியோ இல்ல தீபம் போடுறதுக்கு எண்ணெயோ எண்ணத்தையோ 10-50 ரூபாய் ஒரு மாலை பூவு என்னத்தமா செலவழிக்கிறாங்க. 50 ரூபாய் குறையாம போய் செலவழிச்சு அந்த மணி ஆட்டி அந்த தீபத்தை பொருத்தி அந்த குத்து அந்த ஊதுபத்தியை பத்த வச்சு அந்த விளக்க போட்டுட்டு சிலர் சாஷ்டாங்கமா விழுந்து, சிலர் பாதி வணங்கி, சிலர் தாழ்த்ததுக்கு அடையாளமா முக்கி போட்டு இருக்கிறதுலயே மோசமான ஆளுக கிறிஸ்தவர்கள் தான். சாமி கும்பிடணும்னு தெனாவட்டா இருக்கு. இடுப்பு ஒடிச்சிருவாரு. பணிந்து குனிந்து முழங்கால் படி கிடக்கணும் என்று பைபிள் சொல்லுது. அப்படி செஞ்சு பாரு, உனக்கு ஆசீர்வாதங்கள் ஊற்றிக்கிட்டே இருக்கும். யாரும் தடுக்க முடியாது. இருதயத்தில் அந்த தெனாவட்டி எப்ப போகுதோ அப்பயே வானத்தின் பலகணிகள் திறக்கப்பட்டு உன் வீடு இடங்கொள்ளாமல், உன் மடி தாங்க கூடாமல், உன் சிரசுல நிச்சயமா ஊற்றுவார். ஊற்றுவார். ஆமென். அறியாத தெய்வத்தை அவங்க கும்பிட்டு கிடக்காங்க. நம்ம அறிஞ்ச கடவுளை கும்பிட்டுக்கிட்டு இருக்கோம். அவங்கள விட நம்ம மேன்மையா இருக்கணும். அவங்ககிட்ட இருக்கிற பயபக்தி கூட அப்படியே ரோட்ல போவான். அந்த சப்பானி கோயிலை பார்த்த உடனே என்னத்தையாவது அப்படியே ஊத்தமுடுவான், என்னத்தையாவது சொல்லுவான். போகும்போது அந்த நினைவு வரும். நம்ம ஆளுங்க சர்ச்சு இங்கிட்டு இருக்குன்னு கூட தெரியாம அப்படியே போவாங்க. அந்த கழுத்து அப்படியே போகணும்னு நினைக்கும். சர்ச்சுங்க இருக்குன்னு கூட என்ன செய்ய மாட்டாங்க, பார்க்க மாட்டாங்க. நான் உக்காந்துட்டு முட்டான்னு முடிச்சுக்கிட்டு இருப்பேன். அங்கதான் இருந்தே கிடக்கும். நீ பார்த்தா தானே நான் இருந்தேன்னு தெரியும். ஆனா அங்க பாருங்க, எல்லாம் அதையும் பார்ப்பேன். நான் சைக்கிளை விட்டு இறங்குவான், பைக்கில போனாலும் ஒரு கையெடுத்து சலாம் போடுவான், அப்படி முத்தம் கொடுப்பான், என்னென்னவா செய்வான். அது நமக்கு பார்க்க சிரிப்பா இருக்கும். ஆனா உற்று பார்த்தா அவங்களுடைய பக்தி அவ்வளவு அருமையா இருக்கும். ஆமென் சொல்லுங்க. ஹல்லேலூயா. முடிக்க போறேன். நீங்க பிரசங்கம் பண்ணிட்டே இருங்க பாஸ்டர்,
திடீர்னு பிரசங்கத்தை விட்டு என் தூக்கமெல்லாம் போயிடுது. நீங்க பிரசங்கம் பண்ண எனக்கு உறக்க நல்லா சொக்குது. படக்கு நிப்பாட்டிடா என் உறக்கம் போயிடும். சிலருக்கு எரிச்சல் வரும் நிப்பாட்டிட்டா, சிலருக்கு நிப்பாட்டல எரிச்சல் வரும். அடி வாட்ச பாப்பா, எது நல்லது? இது 10:45, அது 12:20. ஏதான் நான் நம்ப? அதான் நான் அடிக்கடி இப்படி பார்த்து 12:25 5 நிமிஷம் லேட்டு, இது 2-3 மணி நேரம் லேட்டு. தம்பி, அதுல பட்டி கோளாரா என்ன லைட் கோளாரா? நீங்க திறமையான ஆளு, அந்த பட்டியை கழட்டு, அந்த கடைசிக்கிற பட்டியை மாட்டி அதுக்கு ஒரு பல்பு போடணும். பயன்படுத்துற வரைக்கும் லைட் எரியணும்ல. ஆமென். அப்போஸ்தலர் நடபடிகள் புத்தகம் 9ஆம் அதிகாரம் 14ஆம் வசனம். அப்போஸ்தலர் நடபடிகள் 9ஆம் அதிகாரம் 14 வசனம். இங்கேயும் உம்முடைய நாமத்தை தொழுது கொள்ளுகிற யாவரையும் தட்டும்படி, கட்டும்படியா தட்டும்படியா, கட்டும்படி பிரதான ஆசாரியர்களால் அதிகாரம் பெற்றிருக்கிறான். இப்ப எல்லாம் கேள்வி, வாஸ்தவத்தை கேட்போமா மத்தவட்ட கேட்போமா? வாஸ்தவத்தை கேட்டா இனிமே வாசிக்க மாட்டான் போயிருவாங்க. தப்பிச்சுட்டாங்க. அதை கேட்டவங்க யாராவது ஒருத்தர் சொல்லுங்க. வாசித்தாங்கல்ல, என்ன புரிஞ்சுங்கன்னு சொல்லுங்க பாப்போம். என்ன புரிஞ்சுங்க? யாரெல்லாம் அந்த காலத்தில் ஆண்டவரை தொழுது கொண்டிருந்தார்களோ, அதிகாரம் உள்ள முக்கியஸ்தட்ட போய் யாரெல்லாம் தொழுது கொள்றாளோ அவங்களாம் நான் கட்டணும், ஜெயில போய் போடணும் அப்படின்னு சவுல் பவுலாய் மாறுகிறதுக்கு முன்னாடி அதிகாரம் வாங்கி, எங்கெல்லாம் ஜெபக்கூட்டம் நடக்கும், எங்கெல்லாம் சபை நடக்குதோ, எங்கெல்லாம் ஊழியம் நடக்குதோ, எங்கெல்லாம் தொழுகை நடக்குதோ அதற்குள் அதிகாரமாய் வந்து அவர்களை கட்டி இழுத்து கொண்டு போய் ஜெயில போட்டாங்க. அப்ப தொழுது கொள்ளுகிறவர்களுக்கு என்ன இருக்கு? அதிகாரமா இருக்கு, விளங்குனது. தொழுது கொள்ளுகிறவர்களுக்கு என்ன இருக்குது? கட்டும் காவலும் இருக்கு. நீங்க ஆண்டவரை தொழுது கொள்ள போறீங்கன்னா உங்க வீட்டில எதிர்ப்பு வரும், உங்க தெருவில் வரும், உங்க மாமனே வருவான். துணுக்கப்பட்டியிலே 30 பேரோடு சபையை நடத்தி கொண்டிருக்கிற ஜெப வீட்டுக்குள்ள அக்கா புருஷன் நுழைஞ்சு வந்து அவளை கழுத்தை பிடிச்சு தூக்கினான். எனக்கு அந்த நேரத்தில் கடவுளுடைய தைரியம். நான் வெளியூர், கல்யாணம் முடியாத ஒண்டி, அந்த ஊர்ல அவன் பிரசிடண்டா இருக்கான். அவன் வந்து குழந்தையால சர்ச்சுக்கு ஏன் வந்த, ஏன் தேவனை தொழுது கொள்ளன்னு உதவலை நெரிச்சு தூக்குனான். யோ அப்படின்னு ஏத்து பேசுற அளவுக்கு ஆவியானவன் எனக்கு தைரியம் கொடுத்தான். யோ நின்னா, வெளியே போயா, போயிட்டான். அவதானே அனுப்புறேன், கொல்லு என்ன பண்ணு, சர்ச்சுக்குள்ள வந்து தொடக்கூடாது அப்படின்னு மிரட்டின, விட்டுட்டு போயிட்டான். தாய், தேவனை தொழுது கொள்கிற வந்திருக்கிற உனக்கு கட்டும் காவல் உண்டு, போ, தைரியமா போ, கர்த்தர் கூட இருப்பார். அவன் எந்திரிச்சு போனான். வாசல்ல போன உடனே சடை புடிச்சு தர தரன்னு எழுதிட்டு போயிட்டான்.
தொழுது கொள்ளுகிற பொழுது இந்த மாதிரி கட்டுகள் வரும், இந்த மாதிரி எதிர்ப்புகள் வரும். நீ செகண்ட் ஷோ சினிமா பார்க்கறதுக்கு எவன் கூடயாவது நீ போனீங்கன்னா சினிமாவுக்கு வர போயிட்டு வாங்க நல்லா இருங்க அப்படின்னு உலகம் அப்படி சொல்லும். ஆனா கடவுளுக்கு மட்டும் தொழுது கொள்ள பட்ட பகல்ல 10 மணிக்கு வந்தாலும் எவனை பார்க்க போறேன், சர்ச்சுக்கா போற அப்படின்னு இயேசு. இந்த உலகம் பொல்லாதது. கடவுளை தொழுது கொள்ள சாத்தான் விடமாட்டான். இஸ்ரவேல் ஜனங்களை தொழுது கொள்ள சீனாய் மலைக்கு போகிறோம் என்று மோசே தலைமையில கேட்ட பொழுது முடியாது என்றான். வாதை வந்த உடனே பயந்துகிட்டு போட்டுமா, சரியாயிடும், மறுபடியும் முடியாதுமா. இப்படி 9 முறை பார்வோன் இருதயம் கடினப்பட்டு இஸ்ரவேல் ஜனங்களுக்கு தொழுகைக்கு போகிறதுக்கு அனுமதி மறுக்கப்பட்டு கடைசியில 10வது வாதை தலைப்புள்ள சங்காரம். பார்வோன் முதல் ஏழை வீடு வரை எல்லா தலைப்பிள்ளைகளும் செத்து போச்சு. பயந்துட்டான், போயிடுங்க. இப்ப அவன் சொல்ல தேவையில்லை. இரவோடு இரவா கொள்ளையடிச்சிட்டு புறப்பட்டு கானானை நோக்கி, சீனாய் மலையை நோக்கி செங்கடல் வழியாக பயணிக்கிறாங்க. அவங்க எல்லாம் போயிட்டாங்கன்னு கேள்விப்பட்டவனே ரதங்களை போட்டு படையாட்களை அனுப்பு, துரத்து இஸ்ரவேல் ஜனங்களை. திரளான படைகள், பார்வோனுடைய ரதங்களும் யுத்தர்களும் யுத்த புருஷர்களும் குதிரைகளும் ராணுவ வீரர்களும் எல்லாமே அப்படியே துரத்திட்டு போகுது. இவர்களோ மோசையின் மூலமாக நீட்டப்பட்ட செங்கோலின் வழியாக திறக்கப்பட்ட செங்கடலிலே உலர்ந்த தரையில் நடந்தார்கள். அவர்களும் இந்த உலர்ந்த தரைக்குள் வந்தார்கள். இவர்கள் வெளியேறினார்கள். இருபக்கமும் கடல் மூடிக்கொண்டது. பார்வோனும் ரதங்களும் சேனைகளும் சர்வமும் அழிஞ்சு நாசமா போச்சு. நீ ஆண்டவரை தொழுது கொண்டு வரும் பொழுது உபத்திரங்கள் வரும், ஆனால் நீயோ தப்பு வைக்கப்படுவாய். எதிர்த்தவர்களோ அழிந்து போவார். இன்று கண்ட எய்த்தரை என்றுமே காண்பதில்லைன்னு எழுதப்பட்ட வார்த்தை நிறைவேறும். நீங்கள் தேவனை தொழுது கொள்ள பயப்படாதிருங்கள். தேவனை தொழுது கொள்ள தைரியமாய்ப்பார். தேவன் உங்களோடு இருப்பார். உங்களுக்கு இடைஞ்சல் பண்ணுகிற அத்தனை பேரும் உங்கள் கண்களுக்கு முன்னாடி அணிவார்கள், இல்பொருளாவார்கள், இல்லாமல் போயிடுவார்கள். போன வாரத்தில் தியானித்தோம். 21 வசனம் படிங்க. அப்போஸ்தலர் 9 14 படிச்சீங்க, 21 படிங்க. முடிக்க போறேன். கேட்டவர்கள் எல்லாரும் ஆச்சரியப்பட்டு எருசலேமில் இந்த நாமத்தை தொழுது கொள்ளுகிறவர்களை நாசமாக்கி, இங்கேயும் அப்படிப்பட்டவர்களை கட்டி பிரதான ஆசாரியரிடத்திற்கு கொண்டு போகும்படி வந்தவன் இவன் அல்லவா. இது என்ன அர்த்தம்னா, புதிய ஏற்பாட்டு காலங்களில கிறிஸ்தவர்களை பெரிய அதிகாரம் உள்ள அனைவரிடத்திலும் பெர்மிஷன் வாங்கி தேவனை ஆராதிக்கிற கூட்டங்களில் நுழைஞ்சு ஸ்திரீகளை மானங்கப்படுத்தி அவர்களை சங்கிலினால் கட்டி ராஜாக்கள் நிப்பாட்டி தீர்ப்பின்படி ஜெயில போட்டாங்க. அப்படி இருந்துச்சுன்னா யாராவது கிறிஸ்தவத்துக்கு வருவாங்களா? நான் போனா எனக்கு அந்த கைதியானு வரமாட்டாங்க. இடையிலே இந்த பிஜேபி ஆட்சியில, இந்த RSS கொடுமையில நாம பாதிக்கப்பட்டோம். அநேகர் பாதிக்கப்பட்டார்கள். மணிப்பூர் ஒரு பெண்ணை நிர்வாணமா படுத்தி ரோட்ல கொண்டு வந்து கற்பழிச்சு தீயிட்டு கொளுத்தி இப்ப வரைக்கும் கிறிஸ்தவர்களுக்கு விரோதமாக இருக்கிற அந்த சதி முடியல. சில இடங்களிலே கிறிஸ்துமஸ் இப்போ
இந்த டிசம்பர் கிறிஸ்துமஸ்க்கு முன்னாடி ஆராதிச்சுட்டு இருக்கிறவங்கள பொம்பளைகளை போய் மரத்துல கட்டி ஜெய் ஸ்ரீராம் ஜெய் ஸ்ரீராம்னு சொல்லுன்னு கொடுமைப்படுத்தும் பொழுது அவர்கள் சொல்லவில்லை, ஒரே திரண்டு அடிச்சார்கள். இதுதான் இப்பொழுது இருக்கிற ஆட்சி, இப்பொழுது இருக்கிற அதிகாரம், துன்மார்க்க அதிகாரம். ஆனாலும் தேவன் நம்முடைய பிள்ளைகளை ஒரு பொழுதும் கைவிட மாட்டார். ஒருத்தர் சொன்னாரு, கிறிஸ்தவர்கள் மூட்டு பூச்சிக்கு சமம், நீ அழிக்க நினைச்சா பெருகிடுவாங்க. அப்படித்தான் நம்ம எல்லாம் பெருகிட்டு இந்த சவுல் மூலம் அழிக்கப்பட்டவர்களுக்கு முன்னாடி வானத்திலிருந்து ஒளி உண்டாகி, சவுலே சவுலே ஏன் என்னை துன்பப்படுத்துகிறாய், நீ துன்பப்படுத்துகிற இயேசு நானேன்னு பேசி அவனை அணினியாட்ட கொண்டு போய் அணினிய ஜெபம் பண்ணி அவன் கண்களிலிருந்து செதிர்கள், மீன் செதிர்கள் விழுந்து மீண்டும் பார்வையடைந்து, அதுக்கப்புறம் புறஜாதிகளுக்கு போய் இயேசுதான் மெய்யான தேவன். அப்பத்தான் சொல்றாங்க, இவன் அதிகாரம் பெற்று தொழுது கொள்ளுகிறவர்களை துன்பப்படுத்தி கட்டிலும் காவலும் போட்ட இவன் அல்லவா இன்னைக்கு இயேசு தேவன் சொல்லிட்டு இருக்காருன்னு ஆச்சரியப்பட்டார்கள். நம்முடைய தேவன் ஆச்சரியத்தை செய்வார். உங்க வாழ்க்கையிலும் ஆச்சரியமான காரியங்கள் நடக்கும். முடிவா ஒரு வசனத்தை வாசித்து முடிச்சது. ரோமர் நிருபம் 1ஆம் அதிகாரம் 25ஆம் வசனம். ரோமர் 1 வசனம் 25. ரோமாபுரிக்கு எழுதப்பட்ட நிருபம் 1ஆம் அதிகாரம் வசனம் 25. தேவனுடைய சத்தியத்தை அவர்கள் பொய்யாக மாற்றி சிருஷ்டியை தொழுது, இல்ல சிருஷ்டியா சிருஷ்டிகரையா அப்படியே வாசிக்கப்படுங்க, அழுத்த மாட்டேங்கிறீங்க. சிருஷ்டிகரை தொழுது கொள்ளாமல் சேவியாமல் சிருஷ்டியை அத நீங்க அதை அழுத்தி இழுத்தி சொல்லணும், இல்லைன்னா போய் வசமா வச்சு நாட்களை தேய்க்கணும். மாமியாட்டத்தான் சொல்லணும் போல தெரியுது. சிருஷ்டியை சிருஷ்டிகரை ரெண்டுக்கு வித்தியாசம் இருக்கா இல்லையா? சிருஷ்டிகர்னா உண்டாக்கின கடவுள், சிருஷ்டினா உண்டாக்கப்பட்டவைகள். ஜனங்கள் மரத்தை கும்பிடுறாங்க, கல்லை கும்பிடுறாங்க, மிருகங்களை கும்பிடுறாங்க, சிருஷ்டியை கும்பிடுறாங்க, சூரியனை கும்பிடுறாங்க, சந்திரனை கும்பிடுறாங்க. அதை உண்டாக்கின தெய்வத்தை கும்பிடல. நான் பேசுறதை கேளு, வீட்டுல போய் 2 பேரும் பேசுங்க. நான் சும்மா ஜாலிக்காக ஒரு சமாசுக்காக மாமியார் சொன்னேன். நீங்கள் மாமியாரா இருக்கலாம், இல்லைன்னு இல்லை. அவர் நாவு வரல, இல்லை, அதுக்காகத்தான் சொன்னேன். அதை அப்படியே விட்டுறணும். அதை போய் ஆழமா யோசித்தீங்கன்னா உங்க சிந்தனையும் போயிடும், என் பிரசங்கம் மாறிடும். நீங்க என்ன கேட்டீங்கன்னா எல்லாம் நுழைஞ்சு வால் மண்டு நுழையணுங்கிற வரும். சிருஷ்டிகரை தொழுது கொள்ளாமல் சிருஷ்டியை தொழுது கொள்ளும்படிக்கு பொய் உபதேசம் பண்ணார்கள். யாரு? கத்தோலிக்க திருச்சபைகள். அந்தோனியாரை கும்பிடு, சூசியப்பரை கும்பிடு, மாதாவை கும்பிடு, அண்டவேளைய கும்பிடு, இவளுகளும் அதை கும்பிடுகிறாங்க. டூரிஸ்ட் பிளேஸா அன்னை வேளாங்கண்ணி போயிட்டு வா, தப்பு இல்லை. நீ போய் அங்க மொட்டை மொட்டை ஒன்ன மாதிரி பூதேவி யாரும் இருக்காது. சத்தியத்தை சொன்னா நான் சத்தியமா தான் தெரியும், அதை பத்தி கவலை. மாதாவை பாரு, சிலைய பாரு, ரசி, அதுக்கு நமஸ்காரம் போடாத. என்னை என்று உனக்கு வேற தேவைகள் உண்டா இருக்க வேண்டாம். யாதொரு சொருவத்தாலும் விக்கிரத்தாலும் நமஸ்கரிக்கோ சேவிக்கவோ வேண்டாம். அவங்க கற்பனையிலே முதல் கற்பனை. பிறகு ஏன் இப்படி செய்றீங்க? டூரிஸ்ட் பிளேஸ் டூரிஸ்டா நினைக்கணும். கை வல்லையும் காலு வல்லையும் அங்க வெள்ளியிலும் தங்கத்திலும் அடிச்சு வச்சுக்கலாம், நானும் அடிச்சு வைக்க போறேன். நீ எதுக்கு அடிச்சு வைக்க போற? நீ அங்க போய் நின்னுக்க வேண்டியதானே?
சிலையா? லோத்து மனைவி மாதிரி நாங்கெல்லாம் வரும்போது உங்களை பார்ப்போம்ல. பொறுத்தர நேர்த்திக்கடம் செஞ்சு மோட்சம் போக முடியாது. கர்த்தரை பிரியப்படுத்தும்படியான காரியங்களை செஞ்சா தான் மோட்சம் போக முடியும். ஆமென் சொல்லுங்க. ஹல்லேலூயா. போதும், ரொம்ப வாட்டிட்டேன் நினைக்கிறேன். எந்திரிங்க.